அந்த ஊர் பேர் தெரியும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு இணையா எதுவுமே கிடையாது. ஏன்னா அது சொர்க்கம். எங்க அப்சி ஊருக்கு போறது ஒரு சொர்க்கம். மெட்ராஸ்குள்ள தெருவுலயே விளையாடிட்டு இருந்து இங்க போனா அடிவானத்தை பாக்குறது. போனா சித்தி பசங்க பெரியப்பா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 பேர் இருப்போம் மொத்தமா. நாங்க போகும்போது அவங்க என்ன தூங்கிட்டு இருப்பாங்க. மேல போய் விழுந்து எல்லாரையும் எழுப்புறது, எல்லாம் எந்திரிங்க வெளியில போலான்னு சொல்லி அந்த காலையில போய் அவங்களை எழுப்பி தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற புளியங்காய் அடிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டோம். கிணத்துல தண்ணி இருந்துச்சுன்னா குளிக்க ஆரம்பிச்சிருவோம், வெளியில வரமாட்டோம். எங்க அச்சி சாணியை உருண்டை பிடிச்சு மேல இருந்து அடிப்பாரு. அங்கிருந்து திரும்ப வருவோம். மெட்ராஸ்ல ஸ்விம்மிங் பூல்ல சுத்தமா இருந்து ஏசி ரூம்ல தூங்கிட்டு இருந்துட்டு இங்க வர்ற வாழ்க்கை அப்படியே வேற. 8 பேர் ஒன்னா படுத்து தூங்குவோம். கொசு கடிக்கும், கரண்ட் கட் ஆயிடும். அதை பத்திலாம் கவலையே இல்லை. பொற்காலம்னா